ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மட்டன் சம்மி கபாப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை போட்டுக்கலாம். நான் 200 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் கப் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை கட்லட் ஷேப்புக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த கபாபை வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சம்மி கபாப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் GR Kids Officialக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.